வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரியான ஒரு பேண்ட் மாடல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெகின்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்ததோ, இப்போ இந்த பேண்ட்டுமே வந்து எல்லோரும் விரும்பி போடுற மாதிரியான ஒரு பேண்ட் மாடலாக இருக்குது. அது என்ன பேண்ட் அப்படின்னா, அது சிகரெட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம ஜென்ஸ் பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபிட்டிங்கில் வர்ற மாதிரியான பேண்ட். இது இப்போது பார்த்திங்கன்னா பாதம், அதாவது கீழே கணுக்கால் வரைக்கும் தான் போடுற ட்ரெண்டியாக இருக்குது. அந்த மாதிரி போடுறதா இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப நல்ல ஃபேஷனாக இருக்குது. எந்த மாதிரியான ஒரு குர்த்திக்கும், அது லாங் குர்த்தியாக இருந்தாலும் சரி, ஷார்ட் குர்த்தியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு குர்த்தி மாடலுக்கும் இந்த பேண்ட் நம்ம போடும்போது அது ரொம்ப நல்ல ஃபேஷனாக இப்போது இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த பேண்ட்டை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டான பாடி உள்ளவங்களுக்கு எப்படி வந்து இந்த பேண்ட் மாடல் கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே குயிக்காக போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர் காட்டன் மெட்டீரியலு. கீழே இருக்கிற அந்த பிசிறு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே நம்ம மடிச்சடிக்க வேண்டிய பகுதி. ஸோ 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பேண்ட்டுடைய ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு. ஸோ நம்ம பெல்ட்டுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 34.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். 34.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சோம் அதே 34.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ இந்த 34.5 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்த இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களோட சீட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 48 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 இன்ச் கிடைக்கும். அது கூட ஒரு 2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணி 14 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் சீட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் நம்ம இடுப்பில் வந்து பெரிய பகுதி சீட் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். பெரிய இடம் வந்து பெரிய அளவு வந்து சீட் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே 14 இன்ச்சை நம்ம வந்து கிராச் லென்த்துக்காகவும் மார்க் பண்ணிக்கலாம். அதே சீட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணி, இப்போ அந்த மார்க்கிங்லேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கொஞ்சம் லென்த்தியான லைனாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் இருந்து கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ண ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுடைய சென்டரை வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே தான் வந்து நம்மளுடைய நீ மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீட் மெஷர்மெண்ட்டை பிரித்து நம்ம டிவைட் பண்ணி 2 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 14 இன்ச்சை பாதியாக நான் பிரிக்கிறேன். 14 இன்ச்சில் பாதி 7 இன்ச்சு. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே 7 இன்ச்சை அடுத்த 2 லைன்லையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு 7 இன்ச், இங்கேயும் நம்ம ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்ததும் ஒரு 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 லைன்லையும் நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய நீ மெஷர்மெண்ட் வந்து 9 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சுட்டு 9 இன்ச்சை நம்ம கூட ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ 10 இன்ச்சு, 10 வந்து பாதியாக இந்த பக்கம் 5 இன்ச்சு, இந்த பக்கம் 5 இன்ச்சு, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் 5 இன்ச் 5 இன்ச் பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் பார்த்திங்கன்னா நான் ஆங்கிள் கிட்ட நான் அதே 5 இன்ச் 5 இன்ச் பிரித்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கிராச்சினுடைய அந்த அகலத்தை அதிகப்படுத்துறதுக்காக 14 கூட ஒரு 2.5 இன்ச் ஆட் பண்ணி 16.5 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கிராச் டெப்த்துக்காக போட்ட அந்த மார்க்கிங்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த 2.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும்போது தான் நம்மளுக்கு அது உட்காந்து எந்திரிக்கும் போது தான், இப்போ உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் சரியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு
இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம கர்வாக லைன் கொடுக்கலாம். ஆன் ஃபோல்டு சைடும் நான் வந்து ஒரு கர்வ் பண்ணி லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜென்ஸ் பேண்ட் மாடலில் 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேக்குக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்லேருந்து ஆன் ஃபோல்டு கிட்ட ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அந்த கிராச் டெப்த்து மார்க் பண்ண அந்த சைடு பகுதியில் ஒரு 2 இன்ச்சு அந்த வளைவான பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக் போர்ஷனுக்கான மார்க்கிங். ஏன்னா நம்மளுக்கு முன்பகுதியை விட பின்பகுதி தான் வந்து அதிகமான மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த மார்க்லேருந்து ஒரு 1 இன்ச் அதிகப்படுத்தி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதே மாதிரியான ஒரு வளைவு ஷேப்பையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போது தான் ரொம்ப கவனமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பகுதி பின்பகுதிக்கான அளவுகளை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவசரப்பட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு பேக் போர்ஷனுடைய மெஷர்மெண்ட் மார்க் பண்ண இடங்களை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 4 லேயர் இருக்கும். இதில் வந்து 2 லேயர் வந்து பேக்குக்கும் 2 லேயர் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பாருங்கள் அந்த ஆன் ஃபோல்டு கிட்டே இருந்த அந்த பகுதியையுமே இந்த மாதிரி வளைவு கொடுத்து நான் கட் பண்ணிட்டேன். இங்கே ஆன் ஃபோல்டாக இருக்கிற அந்த பகுதியையும் நம்ம சென்டரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்ம பேக்குக்கு தேவையான அந்த 2 லேயரை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருந்த அந்த பகுதியை இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ அந்த 2 லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பேக்குக்கான பகுதி நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கான பகுதியில் நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். நம்ம கட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். ஸோ நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கான பகுதியில் மார்க் பண்ணியிருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ஃபிட்டிங்காக வேணும், இது ஒரு பெரிய மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால நான் நல்லாவே கொஞ்சம் தாராளமாக சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். சீட் மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வைக்கிறத பொறுத்து தான் இதனுடைய ஃபிட்டிங் வந்து நல்லா அமையும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து கீழே மடிச்சடிக்கிற பகுதியை நாச்சஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாறிடக்கூடாது இல்லையா? அதனால் அப்பப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட் வைக்கிறதுக்காக இவங்க கேட்டிருக்காங்க. பேக்கெட்டு சைடு பாக்கெட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சைட் பாக்கெட்டுக்காக இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா அவங்க மொபைல் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த மாதிரியான லென்த்து இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கையவே உள்ளே வச்சு நான் இந்த மாதிரி அவுட்டரில் இந்த மாதிரி லைன் கொடுத்து கொஞ்சம் தாராளமாக நம்ம கை உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் இன்னும் கூட நம்ம இதை வந்து கொஞ்சம் அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அகலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி வெட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிட்டு இப்போ சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த அட்டாச் பண்ணுற இடம் வந்து ஒரு 7.5 இன்ச் வர மாதிரி இருக்குது. ஸோ இது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து மேலே பெல்ட் பீஸ்க்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதனுடைய லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 இன்ச் வைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து நம்ம அந்த இடுப்பு பகுதியில் அகலத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் வைக்கிறேன். நம்ம 1.5 இன்ச் பெல்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ 1.5 + 1.5 3 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி நான் 4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி
பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேண்ட் யூஸ்வலாக எலாஸ்டிக் வச்சு போடும்போது தான் ஃபிட்டிங் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த கஸ்டமர் ஆல்ரெடி ரெடிமேடில் இந்த மாதிரி டைப் பேண்ட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால அந்த ரெடிமேட் பேண்ட்டினுடைய ஃபிட்டிங் வந்து இவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. சீட் பகுதியிலலாம் அவங்களுக்கு சீக்கிரமாக அது கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போது ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சீட் மெஷர்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த பேண்ட் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஃபிட்டிங்கில் வரும் தான் நான் நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். I'm an icon, man. And my girl about a 10. I should fuck her in the Benz.